கிரேத்தா யுகத்தில் வாழ்ந்த முராசுரன் ஒரு அசுரனை வதம் செஞ்ச கதை தான் உத்பன ஏகாதசி. விஷ்ணு கிட்ட தேவர்கள்லாம் முறையிடுறாங்க இந்த முராசுரனை வதம் செய்யும்படி. அப்போ விஷ்ணு முராசுரன் கூட போரிடுறாரு. போரிட்டு 10 ஆண்டு காலம் போரிடுறாரு. அதனால் சோர்வடைஞ்சு ஹேமாவதி அப்படின்ற குகைக்குள்ளே ஓய்வெடுக்கிறாரு. ஓய்வெடுக்கிற நேரத்தில் முராசுரன் அவரை தாக்க முற்படும் போது அவர் உடம்புலேருந்து நேர்மறையான சக்தி ஆயுதங்களோட ஒரு ஒளி வடிவத்தில், அந்த ஒளி ஒரு பெண் உருவத்தில் அவரை முராசுரனை போரிட்டு எதிர்த்து வெற்றி கொள்கிறாங்க. அப்புறம் தூங்கி எழுந்திரிச்ச விஷ்ணு கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க நான் உங்ககிட்ட இருந்து தோணின ஒரு ஒளி உருவம் தான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தூங்கிட்டு இருந்த போது முராசுரன் உங்களை கொல்ல முற்பட்டான், அதனால் நான் அவனை கொன்று வீழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது விஷ்ணு சொல்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியுற்று அவங்களுக்கு ஏகாதசின்னு பேர் வச்சு உன்னை எல்லாரும் கொண்டாடும்படியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திகை மாதம் தேய்பிறை அன்று 11ஆம் நாள் விழுகிற ஏகாதசி தான் உத்பன்ன ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நம்ம விரதத்தை கடைப்பிடிச்சோம்னா நம்ம கடந்த காலத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் விடுபடுவதாகவும், உடல் புத்துணர்ச்சி பெறுவதாகவும்,